பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும். வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சில பொதுத்துறை வங்கிகளை தனியார் மயமாக்கும் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வங்கி ஊழியர்கள் 2 நாள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இன்றும் நாளையும் அந்த போராட்டம் நடக்க இருக்கிறது. ஏற்கனவே பட்ஜெட் அறிவிப்பின் போதே இது குறித்த அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டிருந்தது. அப்போதே வங்கி ஊழியர்கள் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்த நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரிலேயே பொதுத்துறை வங்கி தனியார் மயமாக்கக்கூடிய அந்த மசோதாவை கொண்டு வர மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் இந்த போராட்டத்தை வங்கி ஊழியர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். நாடு முழுவதும் 9 லட்சம் வங்கி ஊழியர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 90,000 பேர் பங்கேற்றிருக்கிறார்கள். வங்கி சேவைகள் பாதிக்கப்பட்டாலும் கூட பொதுமக்கள் தங்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவு தரணும் அப்படின்ற வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறார்கள். இது குறித்து தான் இன்றைய நேர்பட பேசாமலுள்ள நம்ம விரிவா பேச இருக்கிறோம். வேலை நிறுத்தம் செய்யும் வங்கி ஊழியர்கள், பொதுத்துறை வங்கி தனியார் மய கொள்கை ஆபத்தானதா அவசியமானதா அப்படிங்கிற தலைப்புல அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கத்திலிருந்து திரு வெங்கடாச்சலம் இணைந்திருக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து திரு கனகராஜ் பங்கேற்றிருக்கிறார். பட்டய கணக்காளர் திரு ஸ்ரீனிவாசன் இணைந்திருக்கிறார். விரைவில் பொருளாதார நிபுணர் திரு புகழேந்தி இணைய இருக்கிறார். விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். திரு ஸ்ரீனிவாசன், வங்கிக்கு ஆபத்து, வங்கி ஊழியர்களுக்கு ஆபத்து, வங்கி வாடிக்கையாளர்களுக்கு ஆபத்து, இந்த மாதிரியான விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய வங்கி ஊழியர்கள் முன்வைக்கிறாங்க. இந்த கோரிக்கைகள் நியாயமானதுன்னு பார்க்கிறீங்களா? வங்கி ஊழியர்களுக்கு ஆபத்து கிடையாது, ஏன்னா வேலை கன்ஃபார்ம்டு. ஆனால் சில கிளைகளை க்ளோஸ் செய்வாங்க. ஒரே ஏரியாவில் 2 கிளைகள் இருக்குதுன்னா அந்த மெர்ஜ் ஆகிற பொழுது க்ளோஸ் பண்ணுவாங்க. அதன் மூலமாக ஒரு வங்கி ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு போக வேண்டிய அவசியம் வரலாம். அதனால் வேலைக்கு ஆபத்து கிடையாது, கிளை மாற்றம் நடக்கலாம். ஒரே ஊரில் மெர்ஜ் ஆகிற பொழுது 2 பிரான்ச் ஆகிடும், 2 பேங்க்கும் மெர்ஜ் ஆனாக்க. வாடிக்கையாளருக்கு எப்படி ஆபத்து என்றால், ஒரு கவர்மெண்ட் பேங்க், பப்ளிக் செக்டார் பேங்க்கில் இருக்கக்கூடிய தொகைக்கு முதல் உரிமை அரசாங்கம் கொடுக்கும். ஒரு வங்கிக்கு ஆபத்து ஏற்பட்டால், அதற்கு நஷ்டம் வந்தால், அது கீழே விழப்போனால் ரிசர்வ் வங்கி அந்த வங்கிக்கு ஆதரவு கொடுக்கும். லெண்டர் ஆஃப் த லாஸ்ட் ரிசார்ட்னு சொல்வாங்க. ஆனால் தனியார் வங்கி ஒன்று இந்த மாதிரி கீழே விழுகிறது என்றால் ரிசர்வ் வங்கி பார்த்து கொண்டு சும்மா இருக்காது. அதற்கு காரணம், ஒரு வங்கி தன்னுடைய நடவடிக்கைகளினால் கீழே விழுந்தால் கூட பொதுமக்கள் அது தனியார் வங்கி, அது ஒரு தனிப்பட்ட வங்கி, அது தவறு செய்திருக்கிறது, கீழே விழுந்து விட்டது என்று பார்க்க மாட்டார்கள். உடனே எல்லாரும் அவங்களுடைய டெபாசிட்டை எடுக்கிறதுக்கு போவாங்க. போனால் வங்கி துறையிலேயே ஒரு பெரிய தாக்கம், சுனாமி வந்துவிடும். அதனால் பெரும்பாலும் 99.99% எல்லா வங்கிகளையும் காப்பாற்றுகின்ற நிலையில்தான் ஒரு அரசும் ரிசர்வ் வங்கியும் இருக்கும். அதனால் டெபாசிட் ஹோல்டருக்கு தனியார் வங்கியாக இருந்து கீழே விழுந்தால் அதில் கொஞ்சம் சிரமங்கள் வரலாம், ஆரம்ப காலத்தில் சிரமங்கள் வரலாம். பட் பணம் போவதற்கு இந்தியாவில் வாய்ப்பு கிடையாது. மேலை நாடுகள்லாம் அதற்குண்டான வாய்ப்பு உண்டு. அதனால் கோஷங்களில் இருக்கக்கூடிய நியாயம் ஒரு விஷயம், கிளைகள் மூடப்படலாம். வாலண்ட்ரி விஆர்எஸ்ன்னு சொல்லக்கூடிய வாலண்ட்ரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம்னு சொல்லக்கூடியதை அறிமுகப்படுத்தி விருப்பப்படுபவர்கள் அதில் போகலாம்னு சொல்லலாம். ஆட்குறைப்பு வருகின்ற பொழுது புதிய ஆட்கள் சேர்க்காமல் இருப்பார்கள். அது இருப்பவர்களுடைய தலையில் அந்த வேலை வந்து விடியும். இதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய முதல் சுற்றில் நான் சொல்ல நினைக்கிற கருத்தாகும். இதெல்லாம் தானே பாதிப்பு, வங்கி ஊழியர்களுக்கு பாதிப்பு. வங்கி ஊழியர்களுக்கு ஒரு பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச் டிரான்ஸ்ஃபருங்கிறது ஒரு பெரிய பாதிப்பு இல்லை. வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம்ன்றதை கொண்டு வரதில் நான் பங்கேற்கணுன்ற அவசியம் கிடையாது. நான் அதில் இல்லாமல் நான் வங்கியிலேயே இருக்கேன்னு சொல்லலாம். மாற்றம் இந்தியன் ஏர்லைன்ஸை டாட்டாவுக்கு வித்த உடனே என்ன சொன்னாங்கன்னா, குவார்ட்டர்ஸ் எல்லாம் வெக்கேட் பண்ணணும்னாங்க. அப்புறம் அவங்க கோர்ட்டுக்கு போய் இப்போ ஸ்டே வாங்கியிருக்காங்க. அது முதல்ல அப்படி தொடங்கும். அப்புறம் ஒவ்வொன்றா அவங்க ரூல் இம்ப்ளிமெண்ட் பண்ண நீங்க சொல்ற மாதிரி ஆட்குறைப்பு நடக்கும், கிளைகள் மாத்துவாங்க, காலி பணியிடங்கள் நிரப்பாம இருப்பாங்க, இடஒதுக்கீடு
பிரச்சனை வரும். இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் இப்போ பொதுத்துறை வங்கிகள்ல நியமனங்கள் இருக்கு. பட்டியலினத்தை சேர்ந்தவங்க எம்பிஎஸ்சி கோட்டால ஓபிஎஸ்சி கோட்டால இருக்கிறவங்க வங்கி பணி அப்படின்னு உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதுக்குன்னு ஒரு போட்டித் தேர்வு நடக்குது, அது மூலமா உள்ள வருவாங்க. அதெல்லாம் இனிமே நடக்குமா அப்படின்றதுல சிக்கல் இருக்கு. அவங்க தனியார் வங்கிகள் அவங்க ஒரு தேர்வு வச்சு எடுப்பாங்க, அதுல இடஒதுக்கீட்டு கொள்கையை பின்பற்றுவார்களாங்கிறதெல்லாம் பிரச்சனை இருக்கும், கேள்வி இருக்கும். அதை நம்ம கட்டாயப்படுத்தவும் முடியாது. இதெல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்த்து பார்க்கிற போதுதான் வங்கி ஊழியர்களுக்கு பிரச்சனை. இல்லை, இடஒதுக்கீடு என்பதை வங்கித்துறையில் எந்த பகுதியாக இருந்தாலும் அதை கொண்டு வருகின்ற அதை அவர்கள் மீது செலுத்துகின்ற, அப்படி பார்த்தீங்கன்னாக்கா 30% அவங்க ப்ரியாரிட்டி செக்டார் லோன் கொடுக்கணும். தனியார் வங்கிங்கிறதுனால அதை விட்டுற மாட்டாங்க. அதில் ஒரு நெகிழ்வு கண்டுபிடிப்பாங்க. ஒரு பப்ளிக் செக்டார் பேங்க்கு 100 பேருக்கு லோன் கொடுக்குது அப்படின்னா ஒரு ப்ரைவேட் செக்டார் பேங்க்கு 100 பேர் கொடுக்காம 4 பேருக்கு கொடுத்து அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவாங்க. அப்படி தான் நடக்குமே ஒழிய இடஒதுக்கீடு என்பது அங்கு நிச்சயமாக வலியுறுத்தப்படும். ஆனால் கடந்த 10 வருடங்களாகவே விஆர்எஸில் போனதுக்கும் ரிட்டையர்மெண்ட்டில் போனதுக்கும் 3 பேர் போயிருந்தாங்கன்னா ஒருத்தரை தான் மீண்டும் நியமிக்கிறார்கள். அது இப்பொழுது 10 வருடம் 20 வருடமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று தான். முதல் தடவை விஆர்எஸ் வந்த பொழுது, கோல்டன் ஹேண்ட்ஷேக் வந்த பொழுது நிறைய பேர் அதுக்கு ஆப்ட் பண்ணலை, விட்டுட்டாங்க. ஆனால் செகண்ட் டைம் வந்த பொழுது அதற்கு ஒரு நல்ல வரவேற்பு இருந்தது. அதாவது என்னால் முடியலன்னு நினச்சி வந்துக்கிட்டு இருக்காங்களே அவங்கெல்லாம் வெளில போனாங்க. அதனால் இந்த இப்பொழுதாக இருக்கக்கூடிய தனியார் மயம் என்பதில் ஒரு சின்ன நுட்பத்தை சொல்லிடுறேன். அது 2வது ரவுண்டில் வரும் அப்படின்னு நினைத்தேன். நம்மளுடைய எல்பிஜி ஸ்கீம், லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் வந்த பிறகு ஒரு துறையில் 2ம் தனித்தனியாக இயங்கும். அது என்ன துறையாக இருந்தாலும். ஏன்ற ஒரு துறையை எடுத்திங்கன்னா அந்த துறையில் அரசும் இருக்கும், தனியாரும் இருப்பார்கள். தனியாருக்கு ஒரு சலுகை கொடுத்துருப்பாங்க, அதாவது லைசன்ஸில் சலுகை கொடுத்துருப்பாங்க. அவர்களுக்கு உண்டான போட்டி என்பது ஒன்று நடக்கும். ஆனால் இப்பொழுது இந்த ஸ்கீமில் வரக்கூடியதில் அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகளில் இருக்கிற ஷேரை வெளியில் விட்டு பணம் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அது அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோலை குறைக்கிறது என்கிற வாதம் சரியான வாதம். இப்போ அது 49% வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு டயத்தில் அதை 74%க்கு கொண்டு போனாங்கன்னா 51 ஆன உடனேயே அரசாங்கத்துக்கு வங்கி பேரில் கண்ட்ரோல் போயிடும். தனியாரிடம் இருக்கின்ற பொழுது தனியாரனுடைய ஷேர்ஸ் எல்லாத்தையும் ஒரு நபரோ இல்லது ஒரு குழுமமோ வாங்குகிறது என்றால் கண்ட்ரோல் அவங்க கிட்டக்க போயிடும். ஆதலால் இந்த இப்போ வந்திருக்கிற ஸ்கீமில் எதிர்மறையான விஷயம் என்பது பப்ளிக் செக்டார் பேங்க்கில் இருக்கிற ஷேர்ஸை டைல்யூட் பண்ணி அந்த ஃபண்ட்ஸை மற்ற இடங்களுக்கு பயன்படுத்துவது என்பது சரியான காரியம் இல்லை. அது 49 வரைக்கும் தான் இருக்கணும். எந்த இடத்துல கவர்மெண்ட்டினுடைய இந்த ஷேர்ஸை விற்கிறதாக இருந்தாலும் மேக்சிமம் அது லிபரலைசேஷன் வந்திருக்கிற பொழுது அது அரசாங்கத்திற்கு ஒரு பணம் வருதுன்னு நினைக்கிற பொழுது 49% இருக்கலாம். அதையும் தாண்டி இதில் போவதற்கு வாய்ப்பு இருக்கிற பொழுது உண்மையாகவே மைய கருத்திலிருந்து நகர்கிறது அரசு என்று நாம் சொல்லலாம். ஆனால் பெரிய அளவில் பாதிப்பு இல்லைன்றீங்க திரு வெங்கடாச்சலம். ஒன்றும் பயப்பட வேண்டியது பெரிய அளவில் ஊழியர்களுக்கு பாதிப்பு கிடையாது. ஒன்றும் இல்லை. பெரிய அளவில் பாதிப்பு இல்லைங்கிற போது ஏன் அச்சப்படணும், ஏன் போராட்டம் நடத்தணும் திரு வெங்கடாச்சலம்? அதாவது ரொம்ப எதிர்காலத்துல எப்படி நடக்கும்ங்கிறத நினைச்சு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் இல்லையா? அது நியாயமான பயம் தானே. நிகழ்காலத்தை பத்தியே பயப்படுறோம். அதாவது இல்ல இல்ல நான் சொல்றேன், நீங்க நான் சொல்றேன், இருங்க நீங்க சொல்லிட்டீங்க கொஞ்சம் இருங்க. இல்ல திரு வெங்கடாச்சலம் முடிச்சிட்டோம். அடுத்த சுற்றுல நீங்க பேசலாம். அடுத்த சுற்றுல நீங்க பேசலாம் திரு ஸ்ரீனிவாஸ். அடுத்த சுற்றுல பேசலாம் சார். பேசுறாரா? ஆமா ஆமா, வெங்கடாச்சலம் சார் பேசுறாரா? ஆமா ஆமா. 1979 இருந்து 1992 வரைக்கும் நான் பஞ்சாப் நேஷனல் பேங்க் எம்ப்ளாயி. எங்களுடைய யூனியனுக்கு அடிப்படை பலமாக இருந்தது வெங்கடாச்சலம் தான். நான் யூனிட் ரெப்ரசன்டேட்டிவ், அதுவும் எனக்கு தெரியும். அதனால அப்ப ஒரு பரவலான வேலை வாய்ப்புகள் கிடைச்சது உண்மை. ஆனால் அதுக்கு பிறகு அந்த எங்களுடைய வங்கியிலேயே இப்பொழுது 8 மணி வரைக்கும் 7 மணி வரைக்கும் வேலை செய்பவர்கள் இருப்பதை தான் வெங்கடாச்சலம் ஐயா அவர்கள் நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறார். அது ஒரு ப்ரெஷர் வந்திருக்கிறது என்பது உண்மையை நான் சொல்கிறேன். அதனால ரீப்ளேஸ்மெண்ட்டு முழுமையாக நடக்கலை. அது ஒரு 2 பேர் போகிற பொழுது ஒத்தரை வைக்கிறாங்க, 3 பேர் போகிற போது ஒத்தரை வைக்கிறது மூலமாக ஆட்குறைப்பு நடக்கிறது.
அவங்க சைடு வாதம் என்ன சொல்கிறாங்க, ஏடிஎம் வந்துடுது, பாஸ்புக் பிரிண்டிங் மிஷின் வந்துடுது, அதில் ஒரு 10% வேலை குறைஞ்சிருக்கேன்னு நினைக்கிறாங்க. அதனால் எதிர்காலத்தில் தங்களுக்கு வேலை போய்விடுமோ என்கின்ற அச்சம் ஒருவருக்கு இருக்கலாம். நான் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டதுனால நான் வந்து விஆர்எஸ் வாங்கலை, நான் ரிசைன் பண்ணேன் பிகாஸ் ஐ கிளியர்டு மை சிஏ, ஐ வாண்டட் டு பி ஆன் மை ஓன். அதனால் வந்து என் கேஸ் தனி, அதை நான் வந்து ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளுது. அங்கே இருப்பவர்களுக்கு ஒரு அச்சம் இருக்கிறது, அந்த அச்சத்தை தெரிவிக்கிறார்கள். அதை அரசாங்கம் அதற்குண்டான அவர் கருத்தையும் கேட்கின்ற விஷயத்தையும் ஓகே திரு வெங்கடாச்சலம். அதாவது இதுல 2 விதமான அச்சத்தை நாங்க இன்னைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறோம் இந்த போராட்டத்தில். ஒன்று ஊழியர்கள் இருக்க அச்சம், இந்த வங்கித்துறை இந்த நாட்டுக்கு எப்படி செயல்பட வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, கடமை இருக்கு, பொறுப்பு இருக்கு. அதிலிருந்து அரசு விலகுகின்றது என்கின்ற ஒரு அச்சம், பயமே எங்களுக்கு இருக்கு. ஊழியர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க சொல்ற மாதிரி ஏதோ வெறும் டிரான்ஸ்ஃபர் தான், இன்னொரு கிளைக்கு போட்டுடுவாங்க, ஒரு பிரான்ச்சை மூடுவாங்கன்ட்டு இல்லை. தனியார் மயம்னு சொன்னால் இன்னைக்கு தனியார் வங்கிகள் இருக்குது. அந்த தனியார் வங்கியில் ஊழியர்கள் எப்படி பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறாங்கன்னு தெரியும். அப்போது ஒரு பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு துறையிலிருந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு துறைக்கு அவங்க போயிடுவாங்க. பணி பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். வங்கியில் யார் வராங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 30 லட்சம் 35 லட்சம் பேர் வந்து அந்த தேர்வுக்கு எழுதி 3000 பேர் உள்ள வராங்க, 5000 பேர் உள்ள வராங்க. அப்போ ஐஏஎஸ்க்கு நிகராக அவ்வளவு கடினமான பரீட்சை எழுதிட்டு வராங்க. எதுக்காக இந்த பேங்க்குக்கு வராங்க? இதை விட இன்னும் அதிகமாக ஊதியம் கிடைக்கக்கூடிய தனியார் துறையெல்லாம் இருக்குது, ஐடி செக்டார் இருக்குது. அங்கே இருந்தெல்லாம் இங்கேருந்து வராங்க. பல தனியார் துறையிலிருந்து, தனியார் கம்பெனிகளிலிருந்து, ஐடி கம்பெனிகளிலிருந்து வங்கிகளுக்கு இன்னைக்கு கும்மாஸ்தாக்களாக அதிகாரிகளாக வராங்கன்னு சொன்னால் இங்கே பணி பாதுகாப்பு. அப்போ அவ்வளவு கடுமையாக தேர்வு செய்த பிறகு இங்கே வராங்க. காரணம் இந்த பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லி. மறுபடியும் அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னால் அதுதான் அவங்களுக்கு பயம். 6 லட்சம் பேர் பேங்க்ல இன்னைக்கு வந்து இளைஞர்கள் இருக்கிறாங்க, 10 வருஷத்துக்கு குறைவாக. அவங்க இன்னும் ஒரு 30 வருஷம் பேங்க்ல இருக்கணும். அவங்களுக்கு என்ன எதிர்காலம் என்ன? இந்த பொதுத்துறையை நம்பி தான் வந்திருக்கிறாங்க. அவங்க என்ன தவறு செஞ்சாங்க? இல்லைன்னா அவங்க தனியார் கம்பெனிக்கு ஏற்கனவே போயிருப்பாங்களே, எதற்காக மாற்றணும்? அது ஒன்று, அது ஒரு பயம். ரெண்டாவது, அதை விட முக்கியமானது, அதுல ஒரே ஒரு குறுக்கீடு மட்டும் சொல்லிடவா? சொல்லுங்க. வங்கி ஊழியர்கள் சொன்னதுனால ஒரே ஒரு குறுக்கீடு. திரு உர்ஜித் பட்டேல், ரிசர்வ் வங்கியுடைய முன்னாள் கவர்னர், ஓவர் டிராஃப்ட் சேவிங் தி சேவர்ங்கிற புத்தகம் எழுதியிருக்கார். அவர் அந்த புத்தகத்தில் அவர் சொல்றது, பொதுத்துறை ஊழியரை விட தனியார் வங்கி ஊழியர் 50% அதிகமாக வருவாயை ஈட்டி தர்றாரு. தனியார் வங்கிகள் போல பொதுத்துறை வங்கிகள் தங்கள் ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுத்தா கிட்டத்தட்ட 38,000 கோடி ரூபாய் அளவுக்கு மிச்சப்படுத்த முடியும் அப்படிங்கிற ப்ரொடக்டிவிட்டி அதிகமா இருக்கு தனியார் வங்கி ஊழியர்கிட்ட அப்படின்னு அவர் கருதுறாரு. அதாவது ப்ரொடக்டிவிட்டியே ஒரு தனி கான்செப்ட். ப்ரொடக்டிவிட்டி என்பது என்ன அப்படிங்கிறது, பொதுத்துறை வங்கியோட ப்ரொடக்டிவிட்டி வேற, அந்த தனியார் வங்கியோட ப்ரொடக்டிவிட்டி வேற. நாங்கள் யாருக்காக இன்றைக்கு சேவை செய்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, எழுத்தறிவில்லாத, வங்கியை பற்றி தெரியாத, சேவைகளை பற்றி அறியாத அந்த சாதாரண மக்கள் வங்கிக்கு வராங்க. அவங்க கிட்ட இன்னைக்கு ஒரு கணக்கு துவக்கணும்னு சொன்னால், ஒரு விஷயம் தெரியாத ஒரு வாடிக்கையாளர் வராருன்னா அவர்கிட்ட நாங்கள் 20 நிமிஷம் 30 நிமிஷம் 40 நிமிஷம் செலவு செய்கிறோம். ஆனால் அந்த தனியார் வங்கிகள் பார்த்தீங்கன்னா எல்லாம் கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்க, அவங்க 10 நிமிஷத்தில் கூட முடிக்கலாம். அப்போ ப்ரொடக்டிவிட்டி அங்கே அதிகம். இந்த மாதிரியான கஸ்டமர்ஸை, பொதுத்துறையில் வர கஸ்டமர்ஸை நீங்கள் அந்த புது தனியார் வங்கிக்கு அனுப்புங்க, இதே ப்ரொடக்டிவிட்டி தான் வரும். ஆகவே ப்ரொடக்டிவிட்டி என்பது அது சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, சமுதாயத்திற்கு இவங்க ஆற்றுகின்ற பங்கு என்ன? அரசாங்க பேங்குகள் பொதுத்துறை இன்னைக்கு தனியார் வங்கிகளுக்கும் இதுக்கு என்ன இருக்க வித்தியாசம்னா, நாங்கள் கொடுக்கக்கூடிய சேவையே தனி. ஜன்தன் யோஜனா கணக்கு இப்போ மோடி சார் வந்த பிறகு இவ்வளவு 40 கோடி கணக்கு துவங்கி இருக்கிறோம்னு சொல்கிறோம். யார் துவங்கினாங்க? அப்போ ஏன் அங்கே ப்ரொடக்டிவிட்டி, ஏன் அந்த எஃபிஷியன்சி அங்கே வராது? ஆகவே அது ரெண்டாவது, ப்ரொடக்டிவிட்டி என்பதை நம்ம ஃபுல்லாக மெஷர் பண்ணணும். பப்ளிக் செக்டார் ப்ரொடக்டிவிட்டி வேறு, பிரைவேட் செக்டார் ப்ரொடக்டிவிட்டி வேறு, கம்பேரிசனே கிடையாது. உர்ஜித் பட்டேல் அவர் ஏதோ ஒரு ஆங்கிளில் எழுதியிருக்கிறாரு, அது அதை விட அதிகமான ப்ரொடக்டிவிட்டி இருப்பதாக நானுங்க நினைக்கிறேன். பொதுத்துறை வங்கியில் ப்ரொடக்டிவிட்டி இந்த இருக்கக்கூடிய நெருக்கடியில் குறைவான ஆட்கள், அதிகமான வேலை பளு, அதுவும் விவரம் தெரியாத மக்களோட நாங்கள் இன்றைக்கு பணியாற்றி கொண்டு இருக்கிறோம். அங்கே பிரைவேட் பேங்க்கில் வரவங்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சவங்க வராங்க, எல்லாம் கம்ப்யூட்டர் நாலேஜ், எல்லாம் அவங்க மொபைல் ஃபோன்லேயே அவங்க பாதி பண்ணிடுறாங்க. அதனால் அங்கே சாதாரண மக்களுக்கானது, சாமானிய மக்களுக்கானது அல்லவா தனியார் வங்கி? தனியார் வங்கியில் நீங்கள் மினிமம் பேலன்ஸே நீங்கள் பார்க்கலாம். இந்த அரசாங்க வங்கிக்கும் பிரைவேட் பேங்க் பார்த்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸில் டிஃபரன்ஸ் இருக்குது. இங்கே 2000 3000 தான் கணக்கு துவக்கலாம், அங்கே 15,000 1 லட்சம் 2 லட்சம் இருந்தால் தான் கணக்கே துவக்க முடியும். பெரிய அவங்கெல்லாம் குறை சொல்ல முடியாது. இந்தியா ஒரு மிக்சர் எக்கானமி,
பிரைவேட் செக்டார் இருக்கட்டும். ஆனால் அது அவங்களுக்காக மட்டும்தான். ஆனால் இந்தியா அவங்களுக்காக கிடையாது. இந்தியாவில் பெரும்பான்மையான மக்கள், சாதாரண மக்கள், ஏழை மக்கள், எளிய மக்கள், விவசாயிகள், அவங்களுக்காக இருக்குன்னு சொன்னால் அந்த பாமர மக்களுக்காக இருப்பது வங்கி வந்து கவர்மெண்ட் பேங்க் தான். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இந்த மாதிரியான சர்வீஸு இந்தியாவில் யாராலும் கொடுக்க முடியாது. இவ்வளவு நெருக்கடிக்கு இடையேயும் எவ்வளவு திட்டங்கள், அரசாங்கத்துடைய எல்லா திட்டங்களையும் நாங்கள் அமல்படுத்துகின்றோம். இந்த வேலையெல்லாம் நீங்கள் தனியார் வங்கிகள் கொடுத்து பாருங்க, ஓடி போயிடுவாங்க, வரமாட்டாங்க. எங்கே லாபம் வருகின்றதோ அதெல்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஆனால் சேவை செய்வது பொதுத்துறை வங்கிகள் தான். அதை வந்து ஒரு பக்கம். ஆனால் அதிகமாக நான் சொல்ல வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தனியார் மயத்தில் நாடு பாதிக்கப்படும். இந்தியா இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கு. இன்னும் வளர்ந்த நாடு அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜப்பான் மாதிரி வளர்ந்த நாடு கிடையாது, வளர்ந்துகிட்டே இருக்கிறோம். அந்த வளர வேண்டிய துறை இருக்கு. யார் அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க? நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க 5 ட்ரில்லியன் டாலர் எக்கானமின்னு சொல்றாங்க. வரவே இருக்கிறோம். அப்படி பொருளாதாரம் வளரணும்னு சொன்னா எல்லா துறையும் வளர வேண்டும். அந்த வளருகின்ற துறைகளுக்கு முன்னுரிமையாக யார் கடன் கொடுப்பாங்க? வேலை வாய்ப்புக்கு, வறுமை ஒழிப்புக்கு, கிராமப்புற வளர்ச்சிக்கு, அதே மாதிரியாக விவசாயத்திற்கு, கல்விக்கு, சுகாதாரத்திற்கு, அடிப்படை கட்டுமானத்திற்கு, ஏற்றுமதிக்கு, இதெல்லாம் குறைவான வட்டியில அதிகமாக கடன் கொடுப்பது பொதுத்துறை பேங்குகள் மட்டும்தான். அப்ப நாட்டு வளர்ச்சி ரொம்ப முக்கியம். நாடு வளராம வங்கி வளராது, வங்கி வளராம ஊழியர்கள் நல்லா இருக்க முடியாது. ஆகவே இன்டைரக்டா அது மாதிரி ஒரு அப்ரஹென்ஷன். இந்த மாதிரி பப்ளிக் செக்டர் பேங்க் வீக்கெண்ட் பண்ணா நாடு கஷ்டப்படும், மக்கள் கஷ்டப்படுவாங்க, பொருளாதாரம் கஷ்டப்படும். அது பாதிப்பு வங்கிகளுக்கும் இருக்கும். பொதுத்துறை வங்கிகள் தொடர்ந்து நஷ்டத்துல இயங்குறத இல்ல மீண்டும் மீண்டும் மக்களோட வரிப்பணத்தை உள்ள பம்ப் பண்றத அரசாங்கம் எப்படி தொடர்ந்து செய்யும்? அது எப்படி அனுமதி? இது வந்து ஒரு விஷயங்க. இந்தியாவில் இல்லை உலகத்திலேயே நஷ்டமே வராத துறை 2 துறை. ஒன்று பேங்க், ஒன்று இன்சூரன்ஸ். பேங்க் என்னங்க, 5% 6% வட்டிக்கு மக்கள் கிட்ட நாங்கள் டெபாசிட் வாங்குறோம். 8% 10%க்கு கொடுக்குறோம். எப்படி பேங்கில் நஷ்டம் வர முடியும்? இது வந்து குருட்டு கணக்கு இது. ஆக எந்த வங்கியுமே நஷ்டத்தில் கிடையாது. நான் புள்ளி விவரம் வச்சிருக்கிறேன். இப்போ 2021 மார்ச் கணக்கு லேட்டஸ்ட் பொதுத்துறை வங்கிகள் 12 பேங்க் மட்டும் 1,97,000 கோடி ரூபாய் மொத்த லாபம், நிகர லாபம், மொத்த லாபம் ஆபரேட்டிங் ப்ராஃபிட். பேங்க்ல டெபாசிட் வாங்கி அட்வான்ஸ் கொடுத்த போக வட்டி செலவெல்லாம் போக 1,97,000 கோடி ரூபாய். ஆனால் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 32,000 கோடி ரூபாய். ஏன்? 1,45,000 கோடி வராக்கடனுக்காக ஒதுக்கி இருக்கிறோம். அப்போ நிகர லாபம் 32,000 கோடி பார்க்கக்கூடாது. வங்கிகள் இப்போ அவங்க உற்பத்தி, அதில் ப்ரொடக்டிவிட்டி, எஃபிஷியன்சின்னு பார்த்தீங்கன்னா 1,97,000 கோடி. அதை பாருங்க, அதுதான் முக்கியம். அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் இருக்கு. எந்த வங்கியுமே நஷ்டத்தில் கிடையாது, எல்லா வங்கியும் லாபத்தில் இருக்கு. எல்லா வங்கி, அதுவும் மிக குறைவான வட்டி. விவசாயத்துக்கு நாங்கள் வாங்கக்கூடிய வட்டிக்கு அது தனியார் வங்கிகள் கொடுப்பாங்களா? ஏழை இளைஞர்களுக்கு நம்ம கல்வி கடன் கொடுக்குறோம், அந்த மாதிரியான இது அவங்க கொடுப்பாங்களா? அவங்களாம் கிரெடிட் கார்டுக்கு என்ன வட்டி வாங்குறாங்க? நாங்கள் ஒரு வருஷத்துக்கு 3%, அவங்க ஒரு மாதத்துக்கு 3% அப்படின்னு வட்டி வாங்குறாங்க. ஆகவே தனியார் வங்கியும் பொதுத்துறை வங்கியுமே நம்ம வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. ஓகே, திரு புகழேந்தி, எந்த பொதுத்துறை வங்கியும் நஷ்டத்தில் இயங்காத போது, அதுவும் லாபம் ஈட்டியிருக்கிற போது என்ன தேவை வந்திருக்கு அதை வந்து தனியார் மயமாக்கணும்னு? முதல்ல வந்து சார் சொன்னார் 30 வருடங்கள் வந்து இந்த இளைஞர்களுக்கு 30 வருடத்துல இந்த வங்கிகளே இருக்காது, இப்படியே போச்சுன்னா. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். அவர் எங்க இருந்த மதிப்புடைய வெங்கடாச்சலம் வந்து சொன்னாரு, ப்ராஃபிட் வேற, கடன்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இது வந்து 20-30 வருடங்களா நீங்க வந்து சரித்திரத்தை புரட்டி பார்த்தீங்கன்னா அரசாங்கம் பல தடவை வந்து பணத்தை இன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா இந்த வங்கிகள் இருக்குமா? வங்கிகளை காப்பாற்றப்படும். இதே ஃபார்மேட்ல இந்த வங்கிகள் இருக்காது. ஏன்னா வந்து வரப்போற ஜென்ரேஷன்லாம் அந்த பிரான்ச்சுக்கு போற ஜென்ரேஷன் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வந்து சொல்லலாம் வந்து இன்டர்நெட் அறிவு கம்மியா இருக்குன்னு சொல்லலாம். இன்னும் 10 வருஷம் கழிச்சு யாரும் வந்து பிரான்ச்சுக்கு போக மாட்டாங்க. எதுக்கு பிரான்ச் ஆஃபீஸ்? அடுத்து வந்து டிஜிட்டைசேஷன், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லாங்குவேஜ் வரும்போது பல விஷயங்களை வந்து சாஃப்ட்வேர் டிசைட் பண்ணிடும். எதுக்கு இவங்கெல்லாம் தேவை? ஏன்னா நான் வந்து சிட்டி பேங்க்ல அக்கௌண்ட் வச்சு 20 வருஷம், இது வரைக்கும் 6 தடவை தான் பிரான்ச்சுக்கு போயிருக்கேன். எனக்கு தேவையில்லை பிரான்ச்சுக்கு போங்க. அவங்க சொன்னது கரெக்ட். இதுக்கு முதல்ல இருந்த மக்கள் வந்து அடிப்படை அறிவு கிடையாது அவங்களுக்கு வந்து. பிரான்ச் ஆஃபீஸ் வந்து ஒரு சேனலா இருந்துச்சு, அது உண்மைதான். அதே இது வந்து வரப்போகின்ற ஜென்ரேஷன் அதே மாடல பேங்கிங் பண்ணுவாங்களாங்கிறது டவுட். ஏன்னா இப்ப மோஸ்ட் ஆஃப் த யங்கர் ஜென்ரேஷன் கிராமங்களால ஜிபே, போன்பே அந்த லெவல்ல வந்து டிரான்சாக்சன் போயிட்டு இருக்கும் போது பிரான்ச் ஆஃபீஸ் வந்து ஃபியூச்சர்ல ஒரு கேள்விக்குறி.
அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது வந்து தனியார் மயமாக்கப்படுதுங்கிறது ஒரு தவறான வார்த்தை. ஸ்ரீனிவாசன் சார், இட்ஸ் ஒன்லி லிக்விடேட்டிங் த ஷேர். ஆக்சுவலா நீங்க ப்ரொமோட்டர் வந்து ஆர்பிஐ வந்து ஒரு சட்டம் ஒண்ணு வந்துச்சு. முதல்ல 15% வந்து ப்ரொமோட்டர் வச்சுக்கலாம், இப்ப 25% வரைக்கும் போலாம், 26% சொல்லியிருக்கு. அப்ப தனியார் வங்கிகளுக்கு வந்து உள்ள சட்டம் வந்து பொதுத்துறை வங்கிகளுக்கு கிடையாது. ஏன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் ப்ரொமோட்டர் ஆஃப் நேஷனலைஸ்ட் பேங்க், அவங்க 65% ஷேர் வச்சிருக்காங்க. அது எப்படி வந்து தனியார் வங்கிக்கு ஒரு சட்டம் அரசு வங்கிக்குன்னா, ப்ரொமோட்டர்னா எல்லாமே ப்ரொமோட்டர், அவங்களும் 25% கீழே கொண்டு வாங்க. ரெண்டாவது விஷயம், நீங்க சொன்ன மாதிரி பிரைவேட் பேங்க்லாம் வந்து பணம் போட்டவங்க எல்லாம் பயந்துட்டு உட்காந்துருக்காங்க, பணம் போயிடும் சொல்லிட்டு. பாத்தீங்கன்னா இது இருக்கிற என்பிஏல வந்து 10% என்பிஏ தான் பிரைவேட் பேங்க்ல வந்திருக்கு, 90% பப்ளிக் செக்டர் பேங்க்ல வந்து. ஏர் இந்தியா மாதிரி இதே அழிக்கணுமா நம்ம? அவங்க சௌரியத்துக்காக ஒரு பேங்க் கிரியேட் பண்ணி அரசியல் ஆதாயத்துக்காக வந்து நேஷனலைஸ் பண்ணிட்டு, இதெல்லாம் எங்க இருந்துச்சு இந்த பேங்க்? ஹிஸ்டாரிக்கலி பிரைவேட் பேங்க் தான் நம்ம நேஷனலைஸ் பண்ணோம், அதை மறுபடியும் வந்து நெறிப்படுத்துறோம், அவ்வளவுதானே ஒழிய அரசாங்கம் உருவாக்கப்பட்ட பேங்குகளை வந்து நம்ம வந்து லிக்விடேட் பண்றது கிடையாது. ஹிஸ்டரியை பாருங்க, எப்படி டாட்டால இருந்து பறிச்சு ஏர் இந்தியாவை, நல்லா நடத்தின ஏர் இந்தியாவை எடுத்து நாசப்படுத்தி வீட்டும் 77,000 கோடியை வச்சுக்கிட்டு டாட்டாட்டியே கொடுத்தா வந்தது. அந்த நிலைமை வந்து வந்துடக்கூடாது பேங்குகளுக்கு. ஏன்னா இது மக்களோட பணம், அதுவும் இல்லாம பல பேரோட உழைப்பு, இந்த வங்கிகளை உருவாக்கின மனிதர்களுடைய உழைப்பு எல்லாம் வீணா போயிடக்கூடாது. அது ஒரு பக்கம். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா, அடுத்து இந்த வங்கிகள்ல சொன்ன மாதிரி ஷேர் ஹோல்டர் பேட் ஆஃப் ஐசிஐசி பேங்க் எடுத்துக்கோங்க, ப்ரொமோட்டர் ஷேர் இஸ் 0%. வேற பப்ளிக் செக்டர் பேங்க்ல ப்ரொமோட்டர் ஷேர் வந்து 60%க்கு மேல இருக்கு. இப்ப எது வந்து பொதுத்துறையானது? பப்ளிக் லிமிடெட் வந்து பிரைவேடைஸ் பண்ண ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் ப்ராபப்லி அதிகமான ப்ரொமோட்டர் ஷேர் உள்ள ஒரே பேங்க் வந்து ஹெச்டிஎஃப்சி, 26% இருக்கு. கோட்டாக் பேங்க் 15% ப்ரொமோட்டர், கரூர் வைஸ்யா பேங்க் 2%, ஃபெடரல் பேங்க் 15%. அப்ப இந்த வங்கிகள்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டரோட ஷேர். சோ தனியார்னா யார்? இப்ப இருக்கிற பப்ளிக் செக்டர்ல லிக்விடேட் பண்ண, சார் சொன்ன மாதிரி லிக்விடேட்டிங் த ஷேர். நான் ஹெச்டிஎஃப்சி ஷேர் வச்சிருக்கேன், நான் இந்தியன் பேங்க் ஷேர் வாங்குவேன். சோ பப்ளிக் கேன் பை த ஷேர். தனியார்னு ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதருக்கு விற்கப்படுவதில்லை இந்த வங்கிகள். ஏன் அப்படின்னா எல்லாருக்குமான மனிதர்களாக, எல்லாருக்கும் சேவை கொடுக்கக்கூடிய நிறுவனமாக அவங்க இருப்பாங்களா? இருக்க முடியாது. இவங்க இது சஸ்டைன் பண்ண முடியாது. ப்ராப்ளம் வந்து என்னன்னா வந்து இது சஸ்டைனபிள் மாடல் கிடையாது. அது திரு வெங்கடாச்சலம் குறிப்பிட்டார்ல, நம்ம சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் ஆனாலும் இன்னமும் விவசாயத்துக்கோ, கட்டுமானத்துக்கோ, சுகாதாரத்திற்கோ, கல்விக்கோ, பெண்கள் முன்னேற்றத்திற்கோ, விவசாயத்திற்கோ நாம இன்னும் செலவு பண்ண வேண்டியது இருக்கு. இன்னும் 18% லோனா விவசாயத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு ரூல் இருக்கு. ஆனா குடுக்குறாங்களா அந்த மாதிரி? 6 லட்சம் கிராமங்கள் இருக்கு, 6 லட்சம் கிராமங்கள் இருக்கு இந்தியாவில். 52,000 கிராமங்கள்ல தான் வங்கிகள் இருக்கு. இன்னும் 87% கிராமங்களுக்கு வங்கிகள் போய் சேரவே இல்லை. நீங்க கூகுள் பே, போன் பே சொல்றீங்க, பணம் அனுப்புறது மட்டும்தான் வங்கியா? பணத்தை வந்து நான் அனுப்புறதும் நீங்க எனக்கு அனுப்புறதும் தான் வங்கியா? கடன் யாரு கொடுப்பா? ஒரு 5,000 ஒரு 10,000 அப்படின்னு சிறு கடன்ல தொடங்கி ஒரு 1 லட்சம் 2 லட்சம் சின்ன முதலீட்டுல வந்து தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இளைஞருக்கோ, ஒரு வயதானவருக்கோ, ஒரு பெண்ணுக்கோ, ஒரு மகளிர் சுய உதவி குழுக்கோ, ஒரு விவசாயத்திற்கோ கடன்கள் கொடுக்கக்கூடியது யாரு இப்ப இன்னைக்கு முன் வர்றாங்க? பொதுத்துறை வங்கிகள் தானே முன் வர்றாங்க. அந்த சாமானிய மக்கள் அவங்கள தானே எளிதா அணுக முடியுது. நீங்க வந்து இது தவறான கருத்து. நீங்க ஆர்பிஐயோட இயலாமையை சொல்றீங்க. ஆர்பிஐ ஒரு சட்டம் போட்டு இந்த வங்கிகள் ஃபாலோ பண்றதுன்னா அது ஆர்பிஐயோட இயலாமை. வங்கியில வந்து கொடுக்க சார் சொன்னாரு இவ்வளவு வந்து இந்த பிரியாரிட்டி செக்டாருக்கு இவ்வளவு லோன் அலோகேட் பண்ணணும், அது ஆர்பிஐ ஆடிட்ல கண்டுபிடிக்கட்டும். ஏன் இவ்வளவு பேருக்கு நீங்க கொடுக்கல? ஆர்பிஐ ரெகுலேட் பண்ணட்டும். யார் வேண்டாம்னு சொன்னா உங்க பேங்க்ல 10% வந்து இந்த மாதிரி உங்களுக்கு லோன் கொடுத்துதாகணும் சட்டத்தை கொண்டாங்க. யார் வேண்டாம்னா அப்படி சொல்ற தனியார் வங்கி இந்த நாட்டுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு போறோம் நம்ம. ஆனா பிரச்சனை அதல்ல. பிரச்சனை வந்து இந்த நேஷனலைஸ்ட் பேங்க்லாம் சர்வைவ். என்னுடைய இது வந்து என்னுடைய பயம் வந்து இந்த வங்கிகள் 10 வருஷத்துல இருக்குமா அப்படிங்கறதான் பயமே ஒழிய சேவைகளை பத்தி இல்ல. எல்லாமே சேவை தருவாங்க. ஆர்பிஐ ரெகுலேட் பண்ணா எல்லா பேரும் அது ஆர்பிஐ ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும். இல்ல, ஏன் அந்த அச்சம் இருக்கு உங்களுக்கு? இந்த வங்கிகள் இருக்குமான்ற அச்சம் ஏன் இருக்கு உங்களுக்கு? ஏன்னா என்பிஏ இன்க்ரீஸ் ஆகுது. நியூ ஜெனரேஷன் கணக்காளர்கள் யார் இந்த வங்கியில ஒரு பிரான்ச் ஆபீஸ் போறவங்க குறைஞ்சிக்கிட்டே வர்றாங்க. ஒரு 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் இன்டர்நெட் சேவியா இருப்பாங்க. நோபடி வாண்ட்ஸ் டு கோ டு பிரான்ச் ஆபீஸ். அது பிரான்ச் ஆபீஸ் பழையது. இத்தனை பிரான்ச் ஆபீஸ் மூட வேண்டி வரும் நம்ம.
இல்ல கொரோனா காலத்திலயும் 1 லட்சம் கோடி லாபம் ஈட்டி இருக்கு பொதுத்துறை வங்கிகள். லாபம் ஈட்டுனால வந்து எவ்வளவு நஷ்டத்துல இருக்கு உங்களுடைய டெப்ட் எவ்வளவு NPR ஆயிட்டுங்க? அதுக்கு என்ன காரணம்? 6,17,000 கோடி என்ன ஆச்சு? இல்ல அதுக்கு என்ன காரணம்? அரசியல் தலையீடு மூலமாக பெருநிறுவனங்களுக்கு கடன்கள் கொடுக்க அழுத்தம் கொடுக்கப்படுது. அப்படி கடன் வாங்கக்கூடிய பெருநிறுவனங்கள் அந்த கடனை அடைக்கிறதுக்கு முன்வர மாட்டேன்றாங்க. அதுக்கு அது வாரா கடனாக அது பிரச்சனை இருக்கு. அந்த கடன் தள்ளுபடி செய்யப்படுது. ஆனா நாம பேசுறது சாமானிய மக்களுக்கு ஒரு டீ கடை வைக்கணும் நீங்க வந்து அப்படிங்கிறவருக்காக, ஒரு படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இளைஞருக்காக, ஒரு சுய உதவி குழுல வாங்கி ஒரு 4 மாடு வாங்கணும்னு நினைக்கிற ஒரு பெண்களுக்காக, இது மாதிரி லட்சக்கணக்கான பெண்கள் இருக்காங்க, லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்க, லட்சக்கணக்கான மத்திய வயதை சேர்ந்த இளைஞர்கள் காத்துட்டு இருக்காங்க. இந்த பேங்கை வச்சு நம்ம முன்னேறணும், ஒரு மரச்செக்கு போட்டு முன்னேறிடலாம், ஒரு டீ கடை வச்சு முன்னேறிடலாம், ஒரு தையல் இயந்திரம் வாங்கி முன்னேறிடலாம் அப்படின்னு வங்கிகளை நம்பி லட்சக்கணக்கான பேர் காத்துட்டு இருக்காங்க. ஆனா 50 நிறுவனங்கள் 10 நிறுவனங்கள் ஆயிரக்கணக்கான கோடியை வாங்கி ஏமாத்துறாங்கிறதுனால நம்ம லட்சக்கணக்கான பேருடைய எதிர்காலத்தை நம்ம சூனியமாக்க முடியாதுல்ல. இல்ல பேங்க் முதல்ல இருக்கணும்ல. நான் அதெல்லாம் ஒத்துக்கிறேன். நீங்க சொன்ன எதையுமே நான் வரல. பேங்க் இருக்காதுன்னா பிரைவேட் பேங்க் இருக்காதுங்க. டிஜிட்டலைசேஷன் எல்லாருக்கும் உண்டு. இல்ல பேங்க் இல்லாம போச்சு. அப்ப ரேஷனலைஸ் சார் ஒரே ஒரு நிமிஷம். இல்ல ஒரே நிமிஷம். ரேஷனலைஸ் பண்ணுங்க. நீங்க சொல்றீங்கல்ல டிஜிட்டலைசேஷனால பேங்க் இருக்காதுன்னா பிரைவேட் பேங்க்கும் இருக்காது. அதுல பிரைவேட் பேங்க் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு பேங்க்ல மாறி இருக்கு. 90% NPA இருக்கிறது பப்ளிக் செக்டார் பேங்க்ல. நீங்களே சொன்னீங்க கார்த்திகேயன், அரசியல் தலையீட்டுனால வந்து இவ்வளவு பணம் கொடுத்திருக்காங்க. ஏன் அதே பிரைவேட் பேங்க்ல வந்து பண்ண முடியல? அது அரசாங்கம் நினைச்சா பண்ண முடியும். இல்ல அது காரணம் இல்ல. பதில் சொல்றேன் இருங்க. ஒரே நிமிஷம் பதில் சொல்றேன். நீங்க சொல்ற கருத்தெல்லாம் ஒத்துக்கிறேன். பிரைவேட் பேங்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லோன் பேங்க் கோஆபரேட்டிவ் சொசைட்டி மாதிரி கொடுக்க சொல்லுங்க. இதே NPA அங்கேயே வரும். சார் முடிச்சறேன் சார். நீங்க முடிக்கிறது இல்ல. இது கொஞ்சம் ஒரே நிமிஷம் கேட்டுங்க. பிரைவேட் பேங்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லோன் கொடுக்கிறது கிடையாது. ரீட்டைல் லோன் இல்ல கொஞ்சம் இருங்க. ரீட்டைல் லோன் இது சேர்த்து பதில் சொல்லுங்க. பிரைவேட் பேங்க் நியூ பிரைவேட் பேங்க் ரீட்டைல் லோன் தான் கொடுக்குறாங்க. ஆனா கவர்மெண்ட் பேங்க் லாங் டேர்ம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லோன் கொடுக்குறாங்க. அது கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா இந்தியா முன்னேறாது. அதுல ஒரு சில பேர் ஏமாத்துறாங்க. அதுதான் இப்ப பிரச்சனை. அது தொழில் வளர்ச்சிக்கான கவர்மெண்ட் பேங்க்ல தான் NPA இருக்கு, பிரைவேட் பேங்க்ல NPA இல்ல. எஸ் பேங்க் எப்படி சொல்றீங்க? பிரைவேட் பேங்க் தானே. எஸ் பேங்க் எப்படி நோ பேங்க் ஆயிருச்சு? இல்ல எஸ் பேங்க் பிரச்சனை, ICICI பிரச்சனை, லட்சுமி விலாஸ் பேங்க் பிரச்சனை. சரி சொல்லுங்க திரு புகழேந்தி, முடிங்க நம்ம இடைவேளைக்கு போவோம். இதுக்கு தான் வந்து நம்ம என்ன ஆரம்பிச்சோம், நீங்க சொன்னதுக்காக கிராம கூட்டுறவு வங்கிகள் ஆரம்பிச்சு இட் ரீச் தி பீப்புள். ஒரு வெஹிக்கிள் கிரியேட் பண்ணோம் சாதாரண மனிதர்களுக்கு கடன் தருவதற்காக. இது மாதிரி கூட்டுறவு வங்கி அதெல்லாம் என்னாச்சு? எல்லா கூட்டுறவு வங்கிகளும் கொள்ளையடிக்கப்பட்டது. சோ the problem இதுல வந்து சிஸ்டத்துல பிரச்சனை இருக்கு சார். எஸ் பேங்க் பிரைவேட் பேங்க் சார், அங்க கொள்ளையடிச்சிருக்காங்க சார். இல்ல எஸ் பேங்க் கொள்ளையடிச்சாங்க. ராணா கபூர் அதுக்கு சொல்லுங்க சார். சிஸ்டத்துல கோஆபரேட்டிவ் பேங்க்ல கொள்ளையடிச்சாங்க. என்ன பெரிய இல்ல சிஸ்டத்துல பிரச்சனை இருக்குங்கிறதுல எஸ் பேங்க்குக்கு பதில் சொல்லுங்க முதல்ல. RBI யோட பியூர் ஃபெயிலியர் இல்ல திரு புகழேந்தி, சிஸ்டத்துல பிரச்சனை இருக்குன்றதுல மாற்று கருத்தே இல்ல. ராணா வந்து ஏமாத்துறாருன்னா RBI தப்பா? எப்படி சார் அது? இல்ல ஒரு சிஸ்டத்துல பிரச்சனை இருக்கு, அதுல ஏமாற்றம் நடக்குது, முறைகேடு நடக்குது, ஊழல் நடக்குதுங்கிறதுல மாற்று கருத்தே இல்ல சார். ஆனா சிஸ்டமே இருக்க கூடாதுங்கிறது எப்படி சரியா இருக்கும்? எல்லாம் ஏமாத்துறாங்க சார். பிரைவேட் பேங்க் ஏமாத்திட்டு இருக்காங்க. எல்லாம் ஏமாத்துறாருன்னு தான் சொல்றோம். அதுல வந்து PSB ல வந்து நிறைய ஏமாத்துறாங்க. இல்ல கிடையாது. ஒரே பயம், as long as PSB சர்வே ஆகும்னா ஓகே, யாருக்கு என்ன பிரச்சனை? பப்ளிக் செக்டார் பேங்க் வந்து நிலையாக இருக்கும், திடமா இருக்கும், நல்லா இருக்கும், பல ஆண்டுகள் இருக்குன்னா யாருக்கு எந்த கவலைப்படாதீங்க. பப்ளிக் செக்டார் பேங்க் இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். திரு கனகராஜ், திரு புகழேந்தி சொன்னார்ல வங்கிங்கிற கட்டமைப்பு இருக்கணும் அப்படின்னு அவர் சொன்னதுல ஒரு நியாயம் இருப்பதா தெரியலையா? வங்கி அதிகாரிகள் துணையோடு நடக்கக்கூடிய முறைகேடுகள், கூட்டுறவு வங்கிகள் என்ன கவரிங் நகையை வச்சு கடன் வாங்கி இருக்கிறாங்க, அரசியல் தலையீடோடு பெரிய நிறுவனங்களுக்கு கடன் கொடுக்கப்படுது, அந்த கடன் திரும்ப வர்றதில்ல. அப்போ மக்களுடைய வரிப்பணம் தான் மீண்டும் மீண்டும் அந்த வங்கிகளை காப்பாற்றுவதற்கு அரசாங்கம் போட்டுட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. இப்போ எவ்வளவு நாட்களுக்கு போட முடியும் அப்படின்னு அந்த கேள்வியில ஒரு நியாயம் இருப்பதா தானே தெரியுது. வேண்டாம், அப்படி போட வேண்டாம்னு தான் நானும் சொல்றேன். நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்க? 3 லட்சம் கோடி இந்த காலத்தில் கொடுத்துருக்கோன்னு சொல்றாங்க வங்கிகளை காப்பாற்றுவதற்கு, மீட்டெடுப்ப. ஆனால் இந்த 7 வருஷ காலத்தில் தான் அவங்க சொல்கிற இந்த 3 லட்சம். இந்த 7 வருஷ காலத்தில் ஒட்டுமொத்தமான தேசிய வங்கிகள், அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகளுடைய லாபம் வந்து 11,11,000 கோடி. நீங்கள் NPAவுக்கு வாராக்கடனுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்ட தொகை வந்து 12 லட்சம் கோடி. அதாவது கடனை வாங்கிட்டு திருப்பி கொடுக்க மாட்டான் அப்படிங்கிறதுக்காக வச்சது. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க?
இதை வாங்கின ஆள் இருக்கார் இல்லையா, இந்த வாங்கின ஆள் திருப்பி கொடுக்கல. இப்போ நீங்கள் இந்த வங்கியை தனியார் மயமாக்குனா யார்கிட்ட கொடுப்பீங்க? இந்த யார் திருப்பி கொடுக்காமல் இருக்காங்களோ அவங்ககிட்ட தானே கொடுக்க போகிறேன்னு சொல்கிறீங்க. திருடன்ட்ட சாவியை கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் உங்கள் வீட்டு கதவு சரியில்லை, உங்கள் வீட்டு சாவி சரியாக போடல, டிஜிட்டல் ஆக்கலை, எனவே அவனே எடுத்துகிட்டு போயிடுறான், அவன்கிட்ட கொடுத்துருன்னு சொல்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன், நிர்மலா சீதாராமனோ அல்லது இந்த மாதிரி தனியார் மையத்தை ஆதரிக்கிறவங்களோ அவங்ககிட்ட கேட்குற ஒரே ஒரு கேள்வி தான், நீங்கள் இந்த 3 லட்சத்தை கொடுத்துருக்க வேண்டாம். அந்த 12 லட்சம் கோடியை நீங்கள் முறையாக வசூலிப்பதற்கு பண்ணியிருந்தா இந்த 3 லட்சம் கோடியை நீங்கள் கொடுத்துருக்க வேண்டாம். நம்பர் 1. நம்பர் 2, இப்போ நீங்கள் மானிட்டைசேஷன் சொல்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய ரயிலை வித்துரு, கார் ரோட்டை வித்துரு, அப்புறம் ஏர்போர்ட்டை வித்துரு, சீபோர்ட்டை வித்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா. இந்த மோசடியும் செய்ய வேண்டாம். 6 லட்சம் கோடிக்கு அவ்வளவும் விற்கிறீங்க. அந்த 6 லட்சம் கோடியும் வந்திருக்கும், இந்த 3 லட்சம் கோடியும் வந்திருக்கும், இது போக இன்னொரு 3 லட்சம் கோடி இருந்திருக்கும். நான் என்ன கேட்குறேன்னா, இதெல்லாம் சாதாரண ஆளுக்கா தள்ளுபடி பண்ணீங்க? இந்த தள்ளுபடி பண்ணதெல்லாம் பொதுத்துறை வங்கின்னு சொல்கிறீங்க, கரெக்டு. இந்த பொதுத்துறை வங்கிகளிலிருந்து தனியார்கள் பெருநிறுவனங்கள் கொள்ளையடிப்பதற்கான ஏற்பாட்டை இந்த சிஸ்டம் வச்சுருக்கு. அந்த சிஸ்டத்தை இவங்க கொஸ்டின் பண்ணவே மாட்டாங்க. ஏதோ அவங்க எஃபிஷியண்ட்டாக இருப்பாங்களா? 69க்கு பின்னால் 38 வங்கிகள் தனியார் வங்கிகள் திவாலாயிருச்சு. திவாலாகி ஜனங்களுக்கு பணம் கொடுக்கல. 25 வங்கிகளை அரசு வங்கிகளோட அரசோட சேர்த்து அதை அரசு எடுத்துக்கிச்சு. ஆக்சுவலாக நீங்கள் நவீன தாராளமயம் வந்த பிறகு உருவாக்கப்பட்ட 10 வங்கிகளில் 4 வங்கி திவால். குளோபல் ட்ரஸ்ட் பேங்க்னு வந்தான் பெரிய ஃபேன்ஃபாரோட 11,000 கோடி நட்டத்தோட மக்களுடைய சாதாரண மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு அதை யாரோட சேர்த்தாங்க அப்படின்னு சொன்னால் ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸோட. இந்த திருட்டுத்தனம் கொள்ளை இவ்வளவையும் பண்ணது யாருன்னா பெருநிறுவனங்கள். அதே ஆள் இனிமே கொடுப்பாராம், அதுகிட்ட போவேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த 3 லட்சம் கோடி 12 லட்சம் கோடி 11 கோடி இதை இணைச்சு பாருங்கள், உங்களுக்கு அது தெரியும். தமிழ்நாட்டில் ஏதோ தனியார்னா அது ஒரு பெரிய லாபம் கொட்டிக்கிட்டே இருக்குங்கிறது மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. எஸ் பேங்க்னா ரிசர்வ் பேங்க் ப்ராப்ளம். நான் என்ன சொல்கிறேன், ஏன் இதுக்குள்ள ரிசர்வ் பேங்க் தலையிடாதோ? இதை ரிசர்வ் பேங்க் தலையிடலாம்ல. எஸ் பேங்க் நட்டமாக போச்சு, ஏன் நோ பேங்க் ஆகி போச்சுன்னு தோழர் வெங்கடாச்சலம் கேட்டார். அதுக்கு என்ன சொல்லியிருக்கணும்? ஆமாம் ப்ராப்ளம்னு சொல்லணும். அப்போ மட்டும் ரிசர்வ் பேங்க் தலையிடுமா? இப்போ ரிசர்வ் பேங்க் சொல்லட்டும். அதாவதுங்க, கடன் கொடுக்குற முறைக்கும் வசூலிக்கிற முறைக்கும் நீங்கள் பெருநிறுவனங்களுக்கு வேறு மாதிரி வச்சுருக்கீங்க. நான் என்ன சொல்கிறேன், இங்கே ஏர்செல் சேர்மன் இருந்தார், 4,628 கோடி ரூபாய். நீங்கள் அதுக்கு பின்னால் அவங்கெல்லாம் ஓட்டாண்டி ஆகிட்டாங்களா? வீடு இல்லாமல் இருக்காங்களா? ஒரு சாதாரண ஆள் 10,000 ரூபாய்க்கு நகையை வச்சுட்டு திருப்ப முடியலைன்னா அவன் நகை காலியாகி போயிடும். ஆனால் நீங்கள் 1000 கோடிகளில் கடன் வாங்கி திருடி விட்டு ஏமாற்றி விட்டு போன யாராவது ரோட்டில் நிற்கிறாங்கன்னு சொல்லுங்கள், இன்க்ளூடிங் அனில் அம்பானி. இங்கே இருக்கிற பணத்தை எடுத்துக்கொண்டு போய் இன்னொரு நாட்டில் வச்சுக்கிட்டு இருக்காருங்கிறது தான் யதார்த்தமான நிலைமை. இங்கே அது என்னது, கனிஷ்கா 400 லட்சம் கோடி. அதாவது எந்த கம்பெனிக்காவது நீங்கள் விற்க போகிற பொருளுக்கு நீங்கள் இதை வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் சிறு நிறுவனம், நான் ஒரு கேஸை சொல்ல முடியும். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் 50 லட்ச ரூபா லோன் வாங்கியிருக்காங்க. 2015 தொடர்ச்சியாக கட்டிட்டு வராங்க. அவரோட வேலை என்னென்னா, லெதர் வாங்குவார், ஷூ பண்ணுவார், மார்ச் மாதத்தில் ஸ்கூல்களுக்கு கொடுப்பாருங்க. ஆனால் என்ன பிரச்சனை ஆகுது, போன வருஷம் மார்ச் மாதம் ஸ்கூலு காலேஜ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டதுனால விற்கலை, அவ்வளவு ஸ்டாக் இருக்குது. 2 கோடி பெருமானம் உள்ள 50 லட்ச ரூபா கட்டளைன்னு சொல்லி அதை ஜப்தி பண்ணிடுவோன்னு 25 லட்ச ரூபா கட்டுறாரு திரும்ப. அதையும் மீறி மீதியை கட்டளைன்னு சொல்லி 2 கோடி ரூபா பெருமானம் உள்ள சொத்தை ஜப்தி பண்ணுறாங்க. நீங்கள் 50 லட்ச ரூபாய்க்கு 2 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள சொத்தை அடமானம் வாங்குகிறவர்கள், நீங்கள் அதானியோ அம்பானியோ எத்தனாயிரம் கோடியும் வாங்கலாம். எதுக்கெல்லாம் அவருடைய பிராண்ட் நேம் மட்டும் போதுமானது. அவர் இன்னொரு கம்பெனிக்கு மாற்றிட்டாருன்னா அவர்கிட்ட இருந்து நீங்கள் வசூலிக்கிறதுக்கு அதை பேசணுங்க. அதை பேசியிருந்தா உண்மையில் யார் கவலைப்படணும்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள். அதாவது ஒழுங்காக லோன் கட்டுறான் பார்த்தீங்களா, அவன் லோனை வாங்கி அவன் தான் பிஸ்னஸ் கொடுக்குற ஆள். அந்த நபர்கள் தான் வங்கிக்கு வருமானத்தை உருவாக்குறாங்க. அந்த உருவாக்கப்பட்ட வருமானத்தில் வந்த லாபம் தான் நான் சொல்கிறேன் இந்த 11 லட்சம் கோடி. அந்த கோடியை எல்லாம் எடுத்து ஏற்கனவே அரசாங்கம் ஒரு 3 கோடியும் கொடுத்து, இதெல்லாம் யாருக்கு கொடுக்குறாங்க? கடன் வாங்கிட்டு ஏமாற்றிட்டு போனாங்க பார்த்தீங்களா, அவனும் கொடுக்குறாங்க.
இல்லப்பா ரெண்டு விஷயம். ஒண்ணு, நீங்க அந்த மாதிரி பெரிய தொழில் நிறுவனங்களுக்கு கடன் கொடுக்கல அப்படின்னா அவங்க தொழில் பெருக்கத்தை செய்ய மாட்டாங்க, முதலீடு பண்ண மாட்டாங்க. அப்ப அவங்க உருவாக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளை யார் உருவாக்க முடியும்னு ஒரு கேள்வி. இன்னொன்னு, அவங்க ஏமாத்துவாங்கன்னு தெரிஞ்சே கடன் கொடுத்த மாதிரி நம்ம பேச முடியாதுல்ல. அவங்க தொழில் தொடங்குறாங்க, அதுல ஏதோ நஷ்டம், அது 10,000 ரூபாய் கடன் வாங்குறவருக்கு எவ்வளவு பிரச்சனையோ அதே மாதிரி தான் அவங்க ஆயிரக்கணக்கான கோடி வாங்குறவங்களுக்கு நஷ்டம், அதை திருப்பி செலுத்த முடியலன்னு தானே புரிஞ்சுக்கணும். இதை அப்படி நல்லா புரிஞ்சுக்கிறேன் நான். 10,000 ரூபா வாங்கினவருக்கு சோ அண்ட் சோ பையன் இந்த வீட்டில் குடியிருக்காரு, இவர் நகை வச்சிருக்காரு, திருப்பி கொடுக்கல, எனவே ஏலம் கொண்டுறன்னு போடுற நீங்கள் எத்தனை பேர் எவ்வளவு கடன் வாங்கியிருக்கான், என்பிஏ எவ்வளவு இருக்கான்னு ஆர்டிஐ போட்டால் கூட அல்லது பார்லிமெண்ட்டில் கேட்டால் கூட கொடுக்காதவங்களா இருக்கீங்க. அது ஏன்னு தான் நான் கேட்குறேன். ரெண்டாவது, சாதாரண ஆளு கடன் வாங்கி கொடுக்க முடியலைன்னா அவன் அதன் காரணமாக அவனுடைய சொத்தை நீங்கள் பறிமுதல் பண்ணுற நீங்கள் பல லட்சம் கோடிக்கு சொந்தமாக இருந்த பிறகும் கூட என்பிஏல அவங்களுக்கு ஏன் திரும்ப பணம் கொடுக்குறீங்கன்னு கேட்குறேன். அதானி ரொம்ப திறமையானவர், எனவே நாங்கள் அவருக்கு பணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு இடத்துல ஏன் ஃபெயில் ஆனார்னா இந்த இடத்துல தான் ஃபெயில் ஆனார் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. அதுதான் என்னுடைய கேள்வி. நீங்கள் கேள்வி முழுவதுமே என்னன்னா, இப்போ நீங்கள் தனியார்னு சொல்கிறீங்களே, அவங்கெல்லாம் என்ன புதிதாக எங்கே இருந்தாலும் செஞ்சு கொண்டு வர போகிறீங்களா? இவங்க தானே கேட்குறாங்க. நான் இதே தான் கேட்குறேன். லட்சுமி விலாஸ் பேங்கை நடத்துனது யார்? பேங்க் ஆஃப் தாஞ்சூரை நடத்துனது யார்? பேங்க் ஆஃப் கராடை நடத்துனது யார்? பேங்க் ஆஃப் தமிழ்நாட்டை நடத்துனது யார்? இதையெல்லாம் ஊற்றி மூடிட்டு போனது யார்? இதையெல்லாம் திரும்ப நீங்கள் எத்தனை நிறுவனங்கள்ங்க, இந்த நிறுவனங்கள் முழுவதையும் தனியார் தான் இதை காலி பண்ணுவான். இன்னைக்கும் தனியார் கொள்ளையடிக்கிறது யாரை அப்படின்னு சொன்னால் பொதுத்துறை நிறுவனங்களை. அதை நிறுத்தணும்னு பேசுறதுக்கு பதிலாக பொதுத்துறை நிறுவனங்களே இல்லாமல் போயிடும், ஒட்டுமொத்தமாக திருடங்கையிலேயே சாவியை கொடுன்னு நீங்கள் கேட்குறீங்க. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்ச நாளைக்கு பின்னால் இப்படி கொஞ்சம் பேர் பேசிகிட்டு இருக்காங்க, இனிமே அந்த ஆஃபீஸ் இருக்காது, இந்த ஆஃபீஸ் இருக்காது, சரி எல்லா ஆஃபீஸும் இருக்காது, யாருக்குமே வேலை இருக்காது, யாருமே போக வேண்டாம், கொஞ்சம் பேர் மட்டும் வேலை பார்ப்பாங்க. யார் கன்சியூமராக இருப்பார்? நீங்கள் என்ன பொருளை உற்பத்தி செஞ்சாலும் கன்சியூம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வேணும், கன்சியூம் பண்ணுறதுக்கு அவர் கையில் காசு இருக்கணும், அவர் நுகர்வதற்கான பைசா இருக்கணும். அது இல்லைன்னா நீங்கள் உங்களால் தாக்கு பிடிக்க முடியாது, இந்த தொழிலே இருக்க முடியாது. முதல்ல ஆரம்பத்தில் என்ன ஆரம்பித்தாங்க, எல்லாத்துக்கும் வேலை கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் இதை பண்ணுறோன்னு சொன்னாங்க. ஆனால் அடுத்து கொஞ்ச நாள் கழித்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், உலகமயத்தோட போட்டி போட வேண்டாமான்னு கேட்குறாங்க. போட்டி போடலான்னு வந்த பிறகு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மனுஷனை பற்றியெல்லாம் கவலை கிடையாது, எனக்கு வெறும் லாபம் மட்டும்தான் சொல்கிறாங்க. அப்போ லாபம் மட்டும்தான் இன்னைக்கு சொல்லுங்க, தனியார் வங்கிகள், தனியார் நிறுவனங்கள் லோன் வாங்கிட்டு திரும்ப கட்டலை அப்படின்னு சொன்னால், சாதாரண இந்த மாதிரி பேசுகிறவங்க என்ன பேசுவாங்கன்னா, நான் சார் ஒரு இதே இல்லை, ஒரு தொழில் நடத்தினா 10,000 ரூபா வாங்கினா திருப்பி கொடுக்க வேண்டாமா, அது ஒரு டாக்ஸ் பேயர்ஸ் மணி இல்லையான்னு சொல்லுவாங்க. ஆனால் லட்சக்கணக்கான கோடி வாங்கிட்டு திருப்பி கொடுக்கலைன்னா, சரி ஆஃப்டர் ஆல் இட் இஸ் பிஸ்னஸ், அது பிஸ்னஸ் வரணும்ல, அது கொடுக்கணும்ல, இவனும் தான் பொழைச்சிருக்கணும், அதை நீங்க பேச மாட்டேன்றீங்க. இது திட்டமிட்ட கொள்ளை, ஆர்கனைஸ்ட் பிளண்டர், ஆர்கனைஸ்ட் லூட், ஆர்கனைஸ்ட் பிளண்டர் கூட. திரு புகழேந்தி, சில ஆயிரங்கள் கடன் வாங்கக்கூடிய விவசாயிட்ட, பெண்கள்கிட்ட, மாணவர்கள்ட்ட, மனித தன்மையற்று நடந்து கொள்ளக்கூடிய வங்கிகள், ஆயிரக்கணக்கான கோடி கடன் வாங்குறவங்கள்ட்ட சில கோடிகள் கட்டினா போதுமானது அப்படின்னு காட்டக்கூடிய கரிசனத்தை தான் திரு கனகராஜ் கேள்வியா கேட்டார். அவர் கேட்ட கேள்வியில் ஒரு நியாயம் இருக்கு. அப்ப அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றது நம்ம பார்க்கணும். அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு மல்டிபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் கிரியேட் பண்ணணும். இந்த கூட்டுறவு வங்கிகள் இது மாதிரி இதெல்லாம் நிறைய நம்ம கிரியேட் பண்ணோம், பல லெவல்ல கிரியேட் பண்ணோம். ஆனா அதெல்லாத்தையும் நம்ம ரெகுலரைஸ் பண்ணி அதெல்லாம் ஒரு கவர்னன்ஸ் இல்லாம போயிடுச்சு. ஸோ அதனால இப்ப அவருடைய பிரச்சனைங்கிறது நல்ல பிரச்சனை. அப்ப என்ன பண்ணலாம், we can create an instrument for that. இந்த மாதிரி இருக்கிறதுக்காக ஒரு முறைப்படுத்த எப்படி பல வங்கி புது வங்கிகள் வர மாதிரி இது மாதிரி சின்ன வங்கிகளை உருவாக்கலாம். நம்ம இதே மாதிரி 5 லட்சம் கீழே உள்ள கடன் மற்றும் டிரான்சாக்ஷன் ஒரு வங்கிகளை உருவாக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ we can innovate. நான் என்ன சொல்றேன்னா, அப்ப இப்ப இருக்கிற கட்டமைப்புல அதுதான் முக்கியம்னா அதை மட்டும் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிரியேட் பண்ணலாம். ஏன் எல்லாத்தையும் மொத்தமா எல்லாத்தையும் ஹியூஜா எல்லாத்தையும் கேரி பண்ணிட்டு போறோம்? அப்ப இப்ப சொல்றோம்னா வங்கிகளோட அமைப்பை மாத்தலாம். அவர் சொல்ற கருத்து வரவேற்கத்தக்கது, நியாயமான கருத்து. அப்படிங்கும் போது இந்த வங்கியில அதுக்கேற்றப்பல புது வங்கிகளை உருவாக்கலாம், எளிய மனிதர்கள் ரீச் பண்ற மாதிரி, அவர்களுக்கு கடன் தர்ற மாதிரியும் அந்த கட்டமைப்பு உருவாக்கலாம். புதிய வங்கினா அரசு வங்கியா தனியார் வங்கியா? அது ஆர்பிஐ டிசைட் பண்ணாது. தனியாருக்கு லைசன்ஸ் கொடுக்கலாம், அரசாங்கம் நடத்தலாம். அரசாங்கம் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, அரசாங்கத்து வரைக்கும் வங்கி உருவாக்கவே இல்லை.
யாரோ நடத்தி நல்லா உருவாக்கின வங்கி எடுத்துட்டு தான் பண்ணிட்டு இருக்கே இல்லையா, அரசுக்கு இது வரைக்கும் உருப்படியா ஒரு வங்கி உருவாக்குனது கிடையாது. அதனால அவங்க யாரு நல்லா பயனடைஞ்சிருக்கா? 2 லட்சம் கடன் வாங்கினா இன்ஜினியரிங் முடிச்சிட முடியும், 20,000 30,000 கடன் வாங்கினா ஒரு டிஃபன் கடை போட்டுற முடியும், ஒரு டிவிஎஸ் 50 வாங்கினா ஒரு பால் வண்டி ஓட்டி பொழைச்சிக்க முடியுங்கிறவங்க லட்சக்கணக்கான பேரை உருவாக்கி இருக்கு. அரசுடைய முயற்சி அதை உருவாக்கி இருக்கு, சாத்தியப்படுத்தி சொல்ல. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க லைசன்ஸ் கொடுத்து பாருங்க நாளைக்கு. இது மாதிரி நாங்க ஒரு வங்கி புதுசா ஒரு வங்கி தர்றோம், அப் டு 10 லட்சம் ரூபாய் கடன் தர்ற மாதிரி ஒரு வங்கி திட்டத்தை உருவாக்குறோம், எல்லா ஊர்லயும் இந்த வங்கி ஓபன் பண்றோம். இத ஒரே கருத்து வந்து படிக்கிறதுக்கு, சின்ன வியாபாரிகளுக்கு, விவசாயிகளுக்கு இது மாதிரி உள்ள வங்கி தர்றோம். நீங்க பப்ளிக் செக்டார் வங்கியோட சப்சிடியா நடத்துங்க, பிரைவேட் கம்பெனி நடத்தட்டும், யாராலும் நடத்தட்டும். அவர் சொல்ற கருத்து நியாயமான கருத்து, அந்த கருத்தை அட்ரஸ் பண்ணலாம். எதுக்கு அதை விட்டுட்டு மொத்தமா எல்லாத்தையும் வந்து இருக்கிறதுல நெகட்டிவ் விட்டுட்டு பாசிட்டிவ் எடுத்து ஒரு புது சிஸ்டத்தை உருவாக்கலாமே. ஓகே, தப்பு இல்லையே. திரு வெங்கடாச்சலம், அந்த யோசனை சரியா திரு புகழேந்தி சொல்றது? இல்ல, அவர் சொல்றது ஏற்கனவே இப்ப ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்னு லைசன்ஸ் கொடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒன்றும் பெரிய அளவில் அவங்களால செய்ய முடியல. பொதுத்துறை வங்கிகள் இன்றைக்கு விவசாயத்திற்கு, வேலை வாய்ப்பு திட்டங்களுக்கு, நீங்க சொன்ன அனைத்து முன்னுரிமை துறைகளுக்கும் கடனாக பெரிய அளவில் கொடுத்துருக்கு, பெரிய அளவில். அதில் வந்து வேற போட்டி கிடையாது. ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் கொடுத்து இல்லை சின்ன பேங்க் கொடுத்து அதனால ஒன்றும் பெரிய சால்வ் ஆகாது. கூட்டுறவு வங்கிகள் ஒரு லிமிட்டடாக அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ பிரச்சனை இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வங்கிகளை எதற்காக தனியார் மயம் செய்ய வேண்டும், ஏன் தனியார்கிட்ட கொடுக்கணும், இவங்களால நடத்த முடியலையா? சர்வீஸ் நல்லா கிடைக்கும், வீட்டுக்கே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்கறாங்க, செல்போன்லயே சர்வீஸ் பண்ணிக்க முடியுது, யாருக்குங்க போனா ரெஸ்பாண்ட் பண்றாங்க, பேசுறதுக்கு மணிக்கணக்குல காக்க வைக்கல, என்ன கேக்குறோமோ அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்றாங்க, போன் பண்ணி குவைரீஸ் கேக்குறாங்க. அதை விட இப்ப தனியார் வங்கிகளை விட அதிகமாக பொதுத்துறை வங்கிகள் முகவர்கள் வச்சிருக்கிறோம், பேங்கிங் கரஸ்பாண்டன்ட். இப்ப இந்த கொரோனா பீரியட்ல இந்த பிரைவேட் பேங்க் போய் யார் வீட்டுக்கா பணம் கொடுத்ததா கேளுங்க, கிடையாது. ஆனா கவர்மெண்ட் பேங்க் எல்லா கிளைகளிலிருந்தும் முகவர்கள் இந்த நேரத்தில், கொரோனா மோசமாக இருந்த நேரத்தில் கூட அவங்க வீட்டுக்கு போய் அங்கே கொடுத்ததுக்கு அவங்களுக்கெல்லாம் நிர்மலா சீதாராமனை ஒரு பெரிய அவங்களெல்லாம் இது பண்ணி அப்ரிஷியேட் பண்ணி அவங்களுக்கு அவார்டெல்லாம் கொடுத்தாங்க. ஏன்னா அங்க கிராமத்தில் போய் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. டோர் டு ஸ்டெப் பேங்கிங். நீதிமன்றம் வருத்தம் தெரிவிக்குது, மனிதர்களாக நடத்துங்க, மரியாதை கொடுங்க வாடிக்கையாளர்களுக்குன்னு நீதிமன்றம் கருத்து சொல்லுது. அந்த அளவுக்கு வாடிக்கையாளர்கள் கால் கடுக்க நிக்க வைக்கிறாங்க, இல்ல அலைய வைக்கிறாங்க ஒரு சர்வீஸை பெறுவதற்கு அரசு வங்கிகள். ஒண்ணு நடைமுறையில் இருக்கக்கூடிய சில பலவீனங்கள், அது ஆட்கள் குறைவா இருக்கிறாங்க, அதெல்லாம் வேற விஷயம். நான் சொல்றது இவரை சொல்ற மாதிரி சர்வீஸ்னா ரொம்ப நல்லா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. டெக்னாலஜியும் கவர்மெண்ட் பேங்க் பிரைவேட் பேங்க் கூட நல்லா இருக்கு. அவர் சொல்ற மாதிரி பேங்கிங் மாறப்போகுதுன்னா எல்லாமே மாறப்போகுது, டிஜிட்டலா நாங்களும் மாற போறோம். 30-40 வருஷத்துக்கு முன்பாக நான் 1969 பேங்க்ல சேர்ந்தேன். லெட்ஜர் இருக்கும், இப்ப லெட்ஜரே கிடையாது. ஸோ நாங்க மாறி இருக்கோமே, இதே எம்ப்ளாயிஸ் தான் நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதே மாதிரியாக இன்னும் புதுசாக இனோவேஷன் வந்ததுன்னா, டெக்னாலஜி வந்ததுன்னா அதுவும் நாங்கள் செய்வோம். ஆனால் பேங்க் அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். காரணம் பழைய அனுபவம், கசப்பான அனுபவம். 69 பேங்க் கவர்மெண்ட் எடுத்துட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு தலையங்க வந்தது, நேஷனலைசேஷன் சேவ்டு த பேங்க்ஸ். ஏன்னா அவங்களுக்கு ஓனுங்களே உள்கை, அவங்களே கடன் கொடுத்து ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் நிப்பாட்டினாங்க. அதே மாதிரி இன்னைக்கும் அதுதான் இருந்துகிட்டு இருக்கு. தனியார் வங்கியில மேல 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 நெருக்கடி வந்துகிட்டே இருக்கு, மோசடி வந்துட்டே இருக்கு, பட்டியல் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். அது மாதிரி அவர் சொன்னாரு பெரிய கடனை பத்தி தள்ளுபடி பண்ணுவதை பத்தி பட்டியல் நான் வச்சிருக்கிறேன். அந்த பட்டியலை நாங்க பாராளுமன்றத்திலே போய் கொடுத்துருக்கிறோம். வராக்கடன் பட்டியல்னா சாதாரண ஆட்கள் இல்லை, பெரிய பெரிய ஆட்கள். அவங்களுக்கு கடன் வந்து வேண்டுமென்றே ஏமாத்துறாங்க. அவங்க மேல் நடவடிக்கை எடுக்க அப்படின்னு கேட்கிறோம். ஏன் அது இந்த அரசாங்கம் செய்யக்கூடாது? எதுக்காக தனியார் மயம் செய்யறீங்க? அப்படி தனியார் மயம் செஞ்சா அதே தனியார் முதலாளிகள் தானே வாங்குவாங்க. அது நியாயமான கேள்விதான். அதாவதுங்க, யுனைடெட் வெஸ்டர்ன் பேங்க் ஒண்ணு மகாராஷ்டிராவில் இருந்தது. அங்க வந்து அவங்க ஒரு 2 பேர் சகோதரர்கள் 100 கோடி ரூபாய் வந்து பணம் வாங்கினாங்க, கடனா வாங்கினாங்க தொழில் சொல்லிட்டு. ஆனா தொழில் செய்யல, அதை வந்து முதலீடு செஞ்சாங்க. அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரியாக போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனால நிறைய லாபம் வந்த மாதிரி இருந்தது அப்போ அந்த காலத்தில் ஷேர் மார்க்கெட்டில். அதுக்கு பிறகு அந்த பேங்க் நொடிச்சு போயிட்டது. தனியார் மயம் பண்ணுவதற்கு முன்பு, அதாவது அரசாங்கம் எடுத்து ஐடிபிஐ பேங்க் எடுத்துவதற்கு முன்பாக இவங்க 2 பேரும் அந்த பேங்க்ல டைரக்டர் ஆயிட்டாங்க. யாரு 100 கோடி வாங்கி ஏமாத்தினானோ அவங்க ஒருத்தரே வந்து டைரக்டர் ஆயிட்டாரு. ஆக இதுதான் லட்சணம். இன்னைக்கு நாங்க எதிர்க்கிறதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசாங்க வங்கியில இருக்கக்கூடிய பலவீனங்கள், அது வந்து வாடிக்கையாளர் சேவையாக இருந்தாலும் சரி, கடன் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, பெரிய கடனை வசூலிப்பதாக இருந்தாலும் சரி, அதை எப்படி சரி செய்யலாங்கிறது பேச தயாரா இருக்கிறோம். ஆனா இப்ப பாராளுமன்றத்துக்கு முன்பாக வந்திருப்பது இந்த சட்ட மசோதா, திருத்த மசோதா
தனியாருக்கு தாரை வார்ப்போம் என்று அவங்க பட்ஜெட்டை சொல்லிட்டாங்க. ரெண்டு பேங்க்னா அது இன்னும் என்னன்னு நாங்க சொல்லலன்னு முந்தானத்தும் பேசியிருக்கிறாங்க பாராளுமன்றத்தில். ஆனா வெளியில வந்து இந்த பேங்க் அந்த பேங்க்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த பேங்க்குமே இன்னைக்கு நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்தியன் பேங்க், யூகோ பேங்க், இதே வந்து கேவி காமத் அவர் எழுதி கொடுத்தாரு, இந்த 2 பேங்க் மோசமா இருக்கு, மூடிடுங்கன்னு சொன்னார். ஆனா இன்னைக்கு என்ன இருக்கிறதுலே நல்ல பேங்க் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்தியன் பேங்க். அது வந்து அலகாபாத் பேங்க் எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல பேங்க் ஆயிருச்சு. வேற என்ன இப்ப நோக்கம் இருக்கும் திரு ஸ்ரீனிவாசன்? லாபத்தோடு இயங்கக்கூடிய பேங்கை வந்து அரசாங்கம் முனைப்பு காட்டுது, தனியார் முதலாளிகளுக்கு ஆதரவாக இந்த அரசாங்கம் செயல்படுறாங்க, அதுதான் காரணம், வேற ஒண்ணும் கிடையாது. பேங்க் வேணும், தனி ஆரம்பிக்கட்டுமே. கரெக்டா கனகராஜ் சார் சொன்னாரு, 10 பேங்க் ஆரம்பிச்சாங்க, 4 பேங்க் காணமே, எங்க போச்சு அது? அதனால அவங்க ஆரம்பிக்க மாட்டாங்க. இருக்கிற இந்த பேங்க் அடிமாட்டு விலைக்கு இது நஷ்டமா இருக்கு, லாபம் இல்ல, வராக்கடன் இருக்கு, கிளைகள் இது அது இதுன்னு சொல்லி குறைச்ச விலைக்கு இந்த பேங்கை வாங்கிடுவாங்க. அதுக்கு தான் அவங்க இன்னைக்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க. திரு ஸ்ரீனிவாசன், வாராக்கடனோட யாரும் ஒருத்தர் வாங்க மாட்டாங்க. வாராக்கடன் இருக்கிற ஒரு பேங்கை அதற்குண்டான அமௌண்ட்டை கழிச்சுட்டு தான் வாங்குவாங்க. வங்கியில் தனியார் வங்கியாக இருந்தாலும் சரி, அரசுடைமையாக்கப்பட்ட வங்கியாக இருந்தாலும் அதில் நமக்கு நட்டங்கள் இருந்து கொண்டு தான் இருந்தது. ரகுராமராஜன் இந்த இடத்துல இருக்கிற பொழுது என்ன குறிப்பிட்டார்? கனகராஜ் அவர்கள் பல விஷயங்களை குறிப்பிட்டார், வெங்கடாச்சலமும் குறிப்பிட்டார். எந்த காலகட்டத்தில் இந்த கடன்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டன பொதுவான ஒரு விஷயமா சொல்லிடுறாங்க. அவர் டியூ டெலிஜென்ஸ் இல்லைன்னு சொன்னார் ரகுராமராஜன். உலகம், இந்தியாவினுடைய பொருளாதாரம் வேகமாக முன்னேறி வந்த ஒரு காலகட்டத்தில், நான் இயற்குள்ளெல்லாம் போல, அது அரசியல் ஆகிடும், அதனால போல ஒரு பொருளாதாரம் மேல் நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த பொழுது ரகுராமராஜன் ரொம்ப கரெக்டாக சொன்னார், பேங்க் மேனேஜ்மெண்ட் மாத்திரம் அந்த குதியலில் சேரக்கூடாது, அந்த கும்மாளத்தில் சேரக்கூடாதுன்னார். அந்த கும்மாளத்தில் சேர்ந்தோமானா நம்மளும் அவங்களோட சந்தோஷப்பட்டு லோனை கொடுத்துருவோம். அப்போ தான் டியூ டெலிஜென்ஸ் போயிடுது. டியூ டெலிஜென்ஸ் போனதுனால தான் இவ்வளவு என்பிஏ வந்திருக்கிறது. அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் என்பதனால்தான் இந்த என்பிஏவை தாங்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் கனகராஜ் அவர்கள் குறிப்பிட்டது போன்று ஒரு பார்லிமெண்ட்டில் போயோ அல்லது ஆர்டிஐ ஆக்ட் மூலமாக போயோ எனக்கு என்பிஏவை கேட்டால், இப்பொழுது என்பிஏங்கிறது வெளியில் எல்லாரும் சாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. என்பிஏ என்பது ரகசியமாக இருக்கிற வரைக்கும் தான் ஒரு பேங்கினுடைய பலமே. அது கையை மீறி போய் எல்லா பக்கத்துலையும் இவர் கொடுக்கல அவர் கொடுக்கலன்னு எல்லாருடைய பெயர்களையும் சொல்ல ஆரம்பித்த உடனே வங்கி பேரில் நம்பிக்கை போச்சுன்னா யார் கொண்டு போய் டெபாசிட்டை போடுவாங்க? ஆதலால் வங்கிகளில் கடன் திரும்ப வரணும். நாம் இந்த கம்பாரிசன், இந்த டிராக்டர் வாங்கினாக்கா அவர்கிட்ட போய் இது பண்ணுறாரு 1000 கோடிக்கு பண்ணலை அப்படின்னா 2 பேர்கிட்டக்கையும் பணத்தை எப்படி வாங்குறதுன்னு பார்க்கணும். நான் வன்முறையை கையாளணும், டிராக்டரை போய் பிடுங்கணுங்கிறத நான் சொல்லலை. ஆனால் கடன் திரும்ப வந்தால் தான் வங்கி நடக்கும். வங்கியில் அங்கே இருக்கக்கூடிய அடிப்படை மூலப்பொருளே பணம் தான். அந்த பணம் ரொட்டேட் ஆகலைன்னா டெபாசிட் ஹோல்டருக்கு எப்படி கொடுக்க முடியும்? திரு புகழேந்தி அவர்கள் குறிப்பிட்டது போன்று எவ்வளவு நாளைக்கு இது தாங்கும்னாங்க. நாம் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், வீட்டில் இருக்கக்கூடிய பல பொருட்களை அப்படி இப்படி பண்ணி சமைச்சு ஒரு பசியை பட்னியை சரி பண்ணுற மாதிரி மெர்ஜ் பண்ணி பண்ணுறோம். டிரான்ஸ்ஃபர்மேஷன் வெங்கடாச்சலம் அவர்கள் குறிப்பிட்டதும் திரு கனகராஜ் அவர்கள் குறிப்பிட்டதுலேயும் உண்மையான ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால், இந்தியன் பேங்க் ஒன்றுமே இல்லைன்னு 20 வருஷம் முன்னாடி சொன்னோம். அதன் பிறகு ஒரு பெண்மணி அதில் சார்ஜ் எடுத்ததுக்கப்புறம் இன்றைக்கி அது ஒரு நல்ல பேங்க்கில் ஒன்றாக மாறி இருக்கிறதுங்கிறது, அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் அங்கே வலிமையான ஒரு தலைமை இருந்தால் நன்றாக வரும் தெரியுது. ஆனால் கடன் இப்படி பெரு அளவில் கொடுத்துட்றாங்களே. கடனே என்னுடைய ஒரே ஒரு 1000 கோடி ரூபா ஒருத்தருக்கு கடன் கொடுக்கணும்னா அது 10 பேங்க் கொடுக்கணும். 10 பேங்க் ஆளுக்கு 100 கோடி கொடுக்கணும். அப்பதான் ரிஸ்க் ஸ்ப்ரெட் ஆகும். இன்சூரன்ஸ் எல்லாம் 10,000 கடனும் அதனால இத நம்ம 1000 கோடி கடனும். சரி, நான் கனகராஜ்கிட்ட போயிடுறேன், நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. 10,000 கடனும் 1000 கோடி கடனும் ரெண்டையும் வசூலிக்கிறதுல வங்கி ஒரே மாதிரியான அணுகுமுறையோட இருக்கணும்ன்றாரு திரு ஸ்ரீனிவாசன். அதைத்தானே நான் இல்லைன்னு சொல்கிறேன். நீங்கள் ஆண்டாண்டு காலமாக அதை பண்ணலைன்னு தானே சொல்கிறேன். நான் 50 லட்சம் வாங்குகிற சிறு குறு தொழில் நடத்துகிறவருடைய 2 கோடி ரூபாய்க்கான சொத்தை நீங்கள் ஏலம் விட போகிறேன்னு நோட்டீஸ் ஒட்டுறீங்க. ஆனால் 1000 கோடி 5000 கோடின்னு வாங்குறவர்கிட்ட நீங்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன்றீங்க. அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறது. நீங்கள் கடன் கொடுக்கும் முறையும் கடன் திரும்ப பெறுகிற முறையும் ஏழைக்கு ஒன்றாகவும் பணக்காரனுக்கு ஒன்றாகவும் இருப்பது இந்த சிஸ்டத்தினுடைய அடிப்படை. அதை யாரெல்லாம் இந்த சிஸ்டம் இப்படி இருக்கணும்னு நெருக்கடி கொடுக்குறாங்களோ அவங்க கையில் ஒரு நிமிஷம் வருடமாக இருப்பதுதான் இங்க வங்கியை வீக்கன் பண்ணினது. அதை ரொம்ப அதனால அதுதான் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை. ரெண்டாவது, இவங்க சொல்ற மாதிரி அவர் சொன்னார் இப்போ பிரித்து கொடுக்கணும்னு.
ஏர்செல் சிவசங்கரன் வாங்கின 4864 கோடி ரூபாயில் இந்தியன் பேங்க்கில் வாங்கின 1400 கோடி ரூபா போக மிச்சதெல்லாம் 400, 300, 200 கோடின்னு ஒரு 14 பேங்க் கிட்ட வாங்கினது சார். தனித்தனியாக கொடுத்தா நஷ்டம் வந்து தனித்தனியாக கம்பெனிகளுக்கு வருதே தவிர, ஆனால் ஒட்டுமொத்த நட்டம் பேங்கினுடைய நட்டம் வந்து 4864 கோடி ரூபா. எனவே இந்த மாதிரியான இந்த ஜென்ரலாக மேம்போக்கா கொஞ்சம் பவுடர் போட்டுக்கோங்க, என் கன்னத்தில் பாதி கிழிஞ்சு போச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் பவுடர் போட்டு 45 கோடி என்னமோ கட்டினா போதும்னு ஏதோ சொன்ன மாதிரி இல்ல 300 கோடி அது மட்டும் தான் வச்சிருந்தாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து அவர் சொன்ன மாதிரி ஷேரை வந்து ஒட்டுமொத்தமா, அதாவது ஏதோ பப்ளிக் கொடுக்கறது மாதிரி ஆசையை தூண்டுறது மாதிரி பேசினாரு. அப்படி இல்லை. நிர்மலா சீதாராமன் இதுல சொல்லி இருக்கிறது ஸ்ட்ராட்டஜிக் சேல், தனி ஒரு ஆளுக்கு அள்ளி கொடுத்துருவாங்க அப்படிங்கறதான். அப்புறம் ஒரு பேங்கா 2 பேங்காலாம் இப்ப சொல்ல முடியாது. அந்த நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்கன்னா, ஒரே ஒரு பொது இன்சூரன்ஸ் துறையை நாங்க விற்க போகிறோன்னு சொன்னாங்க பட்ஜெட்டில். ஆனால் அதுக்கு பின்னால் 5 துறைன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ நான் கடைசியாக சொல்ல விரும்புகிறது, இப்போ புது பேங்க் வரும் நல்லா இருக்குலாம் சொன்னாங்க. ஆதித்யா பிர்லா பேமெண்ட் பேங்க்னு ஒன்று வந்ததில்லை, அது எங்கே சார் போச்சு? ஜியோ பேங்க்குக்கும் டிசிபிக்கும் சமீபத்தில் ஆர்பிஐ வந்து போன வருஷத்தில் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக எச்சரிக்கை பண்ணாங்க. அதுக்கு பின்னால் என்ன நடந்தது? இதெல்லாம் பேசவே மாட்டாங்க. எங்கேயாவது ஒரு பேங்க்கில் நான் சர்வீஸ் லேட் ஆகி போச்சு, 5 நிமிஷம் ஆயிடுச்சு, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிற விஷயம், ஸ்பைஸ் ஜெட் நஷ்டமாக இருக்குது, கிங்ஃபிஷர் நஷ்டமாக இருக்குது. அதை பற்றியெல்லாம் பேச மாட்டாங்க. ஒரே ஒரு ஏர் இந்தியாவை மட்டும் தூக்கி வச்சு ஒட்டுமொத்த நாட்டை கொள்ளையடிப்பதற்கான மற்றவங்க செய்கிற சதிக்கு இந்த மாதிரியான ஒரு நலம் நாடுபவர்கள் கூட ஆதரவாக போயிடக்கூடாது. இது தேசபக்த போராட்டம். வெறும் தங்களுடைய நலனுக்காக மட்டும் வங்கி ஊழியர்கள் போராடல. அப்படி போராடுகிற அதிகாரிகள், ஊழியர்கள் உட்பட அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். அவர்களுடைய போராட்டம் தேசபக்த போராட்டம், அது வெற்றி பெறட்டும். நன்றி. அனைத்து விருந்தினருக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. நேர்பட பேச நிறைவு பெறுகிறேன். எதிர்த்து பேசிட்டு